சிம்மராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பதிவுகளில் என்ன மாதிரியான விஷயத்தை பார்க்க போகிறோன்னா, மே மாதம் 16ஆம் தேதி பயங்கரமான அமாவாசையானது நடக்குது. மேலும் கடவுள் உங்களுக்கு காட்டக்கூடிய 3 அறிகுறி என்ன, உங்களுக்கு ஜோதிட ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரங்களுக்கு அவங்க ராசி கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். ஸோ சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை தோறும் விரதம் இருந்து வேண்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் கடவுள் காட்டக்கூடிய 3 அறிகுறி என்னன்றதை பார்க்கலாம். மே மாதத்தில் செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 4 கிரகங்களும் முக்கியமான பெயர்ச்சிகளை சந்திக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க. மாதத்தின் ஆரம்பத்திலேயே ரிஷப ராசியில் செவ்வாய், புதன், சூரியன் ஆகியவை ஒன்றாக கூடும் நிலை உருவாகுது. அதனைத் தொடர்ந்து மாதத்தின் பிற்பகுதியில் ரிஷபத்தில் புதன் மற்றும் சூரியன் இணையும் சேர்க்கையும் நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிகளின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கடவுள் தரக்கூடிய 3 அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். ஃபஸ்ட்டு அறிகுறி என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிம்ம ராசினருக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அறிகுறியாக அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்தில் 10வது இடத்துல ஏராளமான கிரகங்கள் அமைஞ்சிருப்பதால் நீங்கள் செய்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய யோகமான காலகட்டம் கிடைக்க போகுது. 3வது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணவரவு அற்புதமாக இருக்கும். பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டமாக சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த 3 அறிகுறிகளும் சொல்லப்படுது. அது முக்கியமாக அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர உங்களுக்கு என்னென்ன மாதிரியான யோக பலன்கள் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனம் வாங்குவது, வீடு வாங்கும் யோகம் உங்களுக்கு பிறந்திருக்கு. கிரக பிரவேசம் செய்யும் யோகம் கிடைச்சிருக்கு. நட்பு மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான நிறைய விஷயம் வரப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துள்ளன்னு ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க. காதல் திருமணம் செய்யும் யோகமும் பிறந்திருக்கு. திருமணம் நிச்சயமாகும். அரசாங்க வேலை கிடைக்கும். மெடிக்கல் சீட் கிடைக்கும். நீட் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. மேலும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு டாப் கிளாஸில் யோகம் உண்டாகும். கூட இருப்பவங்களை சரியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் சரியாயிரும். டிசம்பர் மாதம் வரைக்குமே விநாயகர் வழிபாடு செய்வது ஏற்றத்தை உங்களுக்கு அதிகப்படியாக ஏற்படுத்தி கொடுக்கும். எத்தனை பிரச்சனையாக இருந்தாலுமே அவை பனி போல விலகும். யோக பலன்களை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வேலை தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கலாம். மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. புதிய பொறுப்புகள் வந்தாலுமே அதை வெற்றிகரமாக சமாளிச்சிருவீங்க. பணவரவும் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய விஷயத்தில் இருக்கும். நம்ம புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு போனஸ் அல்லது எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைய போகுது. திருமண தொடர்பான நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் வராது. நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்குங்க. மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். பெண்களுக்கு அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 20ஆம் தேதிக்கு பிறகு சூப்பரான நேரமாக உங்களுக்கு வரப்போகுது. சந்தோஷ ரீதியாக 90%, பொருளாதார ரீதியாக 100க்கு 150% நன்மைகளும் உங்களுக்கு தரக்கூடிய காலகட்டமாக இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நிலவக்கூடிய கிரகங்களின் நிலைகள் பெரும்பாலுமே சாதகமாக இருக்குது.
ராகு கேது பெயர்ச்சியை தவிர தனிப்பட்ட வாழ்க்கை, வேலை, தொழில், உத்தியோகம், குடும்பம் என்று எல்லா விதத்திலுமே சாதகமாக அமைஞ்சிருக்கு. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு குடும்பம், திருமணம், வாழ்க்கை, காதல், வேலை, தொழில், வருமானம், பொது விஷயங்களில் என்ன மாதிரியான செயல்முறையை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா பெரிய வளர்ச்சி கிடைக்கும். பண வரவில் இருந்து வந்த தடை நீங்கும். சொத்துக்களில் இருந்து வந்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தோம்னா தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டம் உங்களுக்கு புதிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இது ஒரு நாள் வரை இருந்த எல்லா பிரச்சனைகளும் விலகும். விரும்பிய மாற்றங்கள் கிடைக்கும். எதிர்பாராத அளவுக்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள், பதவி உயர்வுகள் கிடைக்கும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் செல்வாக்கு அதிகரிக்கும். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீண் குழப்பங்கள் எதிர்கொள்ளக்கூடும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு தடுமாற்றங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நல்ல காலத்தை சாதகமாக பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறுவீங்க. புதிய முயற்சிகளில் சாதகமான பலன் வரும். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கி ஒற்றுமை வரும். உங்கள் முயற்சிகளுக்கு குடும்பத்தாரின் முழுமையான ஒத்துழைப்பு கிடைத்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் சிறிதளவில் பாதிக்கப்பட்டாலுமே உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைச்சிரும். பழைய கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. உங்களுடைய தந்தை மற்றும் தாய் வழி உறவுகளால் சில பல பிரச்சனை ஏற்பட்டாலுமே பாதிப்பு எதுவும் உங்களுக்கு வராது. தந்தையின் உடல் நலத்திலையும் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். மாத பிற்பகுதிக்கு மேலே அவங்க மூலமாக சில பல சங்கடங்கள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால அவங்களோடு அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. தாய்மாமன் மூலமாக எதிர்பார்த்த காரியம் அதிக அலைச்சலை தருவதோடு மட்டுமல்லாமல் வீண் விரயத்தையும் ஏற்படுத்தும். மேலும் உங்களுடைய பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வாங்க. சற்று மன வருத்தம் இதனால் வரும். கூடுமானவரை அவங்கள கண்டிக்காமல் விட்டு பிடித்து செல்வது நல்லது. அலுவலக பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து விடணும் அப்படின்னு சக வியாபாரிகளுக்கு தக்க ஆலோசனை கூறி உதவி செய்வீங்க. வேலை இல்லாமல் தவித்து வந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டில் இருந்தபடியே வேலை செய்பவர்களுக்கு அலுவலகம் செல்லக்கூடிய சூழ்நிலை வரும். வியாபாரிகளுக்கு விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். மறைமுக தொல்லைகள் நீங்கும். பங்குதாரர்கள் வியாபார அபிவிருத்திக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பணியாட்களும் நல்லபடி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும். அக்கம் பக்கத்தில் இருக்கும் பெண்கள் உதவிகரமாக இருப்பாங்க. கணவரோடு ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 11. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7, 9. சந்திராஷ்டம தினங்கள் மே 12 மாலை முதல் 13, 14 இரவு வரை. செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: வியாழக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயருக்கு துளசி தாளத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது பல வகையான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை சிம்மராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனே அந்த சிவபெருமான் கொடுப்பாரு. அதே போல் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெற்றி தரக்கூடிய அமாவாசையாக இருக்க போகுது. ஜென்ம ராசிக்குள்ளே கேது சஞ்சரித்து மனதில் குழப்பம், செயல்களை பின்னடைவை ஏற்படுத்தும். அஷ்டம சனி தொழிலில் நெருக்கடி, வேலையின் பிரச்சனை, உடல்நிலையில் பாதிப்பு கொடுக்கும். அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட உங்கள் ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் உங்கள் திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். செல்வாக்கு அதிகமாக இருக்கும். போராட்டமான நிலை விலகும். வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு இப்பொழுது வரும். வியாபாரிக்கு, கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைய போகுது. புதிய விஷயங்கள் நிறையவே பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி செவ்வாய் மே மாதம் 10 வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார். இதனால் உங்களுக்கு புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் பிறந்திருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு
எதிர்பாராத இடமாற்றம் வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் முடிந்தவரை குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. வார்த்தைகளையும் சரி பண விஷயத்துலேயும் சரி எச்சரிக்கையாக இருங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி விருப்பம் அப்படிங்கிறது நடக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள், அதுவும் முக்கியமாக குறிப்பிட்டு இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே மாதம் 12, 13 அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள். 10ஆம் தேதி செய்ய வேண்டிய பரிகாரம், தில்லை காளியை வழிபட வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே தனித்துவத்தோடு வாழ்ந்து வரும் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திட்டம் போட்டு செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது பாக்கியஸ்தானத்தில் ஏப்ரல் 20 வரைக்குமே உங்கள் ஜீவானாதிபதி சுக்கிரன் சஞ்சரித்து வந்தனால உங்களுக்கு வரவு அதிகமாக அமைஞ்சிருக்கும். பொருளாதார நிலையும் உயர்ந்திருக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடி முடிவுக்கு வந்திருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் நிலை மாறப்போகுது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான் யாமிருக்க பயமேன் என்று உங்களை காப்பாற்றுவார். அதனால் கவலைப்படாதீங்க. செல்வாக்கை உயர்த்தி கொடுப்பார். அவர் பெரிய மனிதர்களை வரிசையில் உங்களையும் நிறுத்துவார். தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்பட வைப்பார். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். பிள்ளைகளால் பெருமையை உண்டாக்க செய்வார். நண்பர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைப்பார். கூட்டு தொழில் ஆதாயம் தரக்கூடிய வகையில் அமைய வைப்பார். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். உயர்கல்வி கனவு பூர்த்தியாகும். மேலும் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே மாதம் 13, 14 செய்ய வேண்டிய பரிகாரம், மாசாணி அம்மனை வழிபட நன்மை நடக்கும். நினைத்தது வேலைகளை எந்த ஒரு தடையும் இல்லாமல் செஞ்சு கொடுப்பாங்க. மேலும் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தைரியமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதாவது ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வருமானம் வரும். பெரியோரின் ஆதரவு நிறைய கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக அமையும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான விஷயங்கள் நிறைய நடக்கும். உங்கள் அஷ்டாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமான குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணம் ஏதோ ஒரு வழியில் வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். எத்தனை நெருக்கடி வந்தாலுமே இந்த நேரத்தில் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்து உயரும். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமான நிலை வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். இன்னும் சிலருக்கு புதிய சொத்து வரும். அது மட்டும் இல்லாமல் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீங்க. ஜீவனாதிபதி புதன் இந்த அமாவாசைக்கு பிறகு நீச்சமாக சஞ்சரித்தாலும் இறுதியில் சாதகமாக சஞ்சரிப்பதால் வர வேண்டிய பணம் உங்கள் கைக்கு கண்டிப்பாக வரும். அதனால் கவலைப்படாதீங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். கலைஞர்களின் நிலை மாறப்போகுது. தொழிலாட்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் வரப்போகுது. வயதானவங்களுக்கு உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். வியாபாரிகள் கொள்முதலுக்காக பணம் எடுத்து செல்லும்போது எச்சரிக்கையாக சென்று வருவது நல்லது. கணக்கு வழக்குகளை சரியாக பார்த்துக்கோங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி முயற்சி வெற்றியடையும். மேலும் உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 14ஆம் தேதி செய்ய வேண்டிய பரிகாரம், முருகப்பெருமானை வழிபட்டு வர நன்மை உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் சிம்மராசி சேர்ந்தவங்களுக்கு மே மாதம் 16ஆம் தேதி அமாவாசை நடக்குது. இந்த அமாவாசை முடிந்ததுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான விஷயங்கள் கடவுள் உங்களுக்கு 3 அறிகுறிகளாக காட்டுவார் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் அந்த பதிவில் சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.